குலம் தெரியாமல் போனாலும் சரிங்க, குல தெய்வத்தை மறந்து போகக்கூடாது. அதே போல தான் உருவ மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த கிழமையில் வழிபாடு செஞ்சால் மேன்மையை அடைய முடியும், குல தெய்வம் தெரியாதவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தை சொல்லியிருக்கோம். அது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் ஏற்படுத்தும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்முடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடோடி வந்து உதவி செய்கிற உயிர் காக்கக்கூடிய நண்பனை போல தான். நம்ம நினைக்கும் போதெல்லாம் உதவி செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் தான். இந்த குலதெய்வம் எல்லோருக்குமே இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. பிறக்கிற குழந்தைக்கு கூட பாருங்கள், முதல் முடி குலதெய்வம் கோயிலில் தான் எடுப்பாங்க. அதே போல் சிலர் இந்த முடி எடுத்து மொட்டை அடித்து காது குத்துறதுலாம் குலதெய்வ கோயிலில் தான் வைப்பாங்க. அது பெரும்பாலும் எல்லோரும் செய்கிற ஒரு விஷயம். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இஷ்ட தெய்வ கோயிலில் செய்வாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரி, குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு ஆரம்பித்தா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் எந்த ஒரு தடையும் வராது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய நாகரிக சூழலில் பாருங்கள், ஒருத்தரும் வேலை விஷயமா படிப்பு விஷயமா நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியில் வாழ்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இப்படியான சூழலில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்து அந்த சுபகாரியத்தை செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு நல்ல காரியம் வந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு ஆரம்பித்தா அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ரொம்ப தூரமாக இருக்கும், அடிக்கடி போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மிதுன ராசிக்காரங்க வருடத்தில் ஒரு முறையாச்சும் உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யணுங்க. அப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உங்களோட குடும்ப சூழலில் ஏற்படுத்தும். அதே போல் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் குலதெய்வத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்காக தான் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாதவங்களுக்குமே எளிய முறையில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வம் தெரிஞ்சாலே போதுங்க, உங்களோட வாழ்க்கையில் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். அதே போல் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் நன்மையை பெறலாம். ஏன்னா ஜோதிடத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம். இதை வச்சு ஒருத்தரோட தந்தை வழி பாட்டனார், இந்த புத்திர பாக்கியம், கர்மவினை இது எல்லாமே யூகிக்க முடியும். ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையுமே கண்டறிய முடியும். இப்படி உங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வணங்குங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், என்ன செய்யணும், அது எந்த கிழமை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியில் பாருங்கள், மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்குது. இந்த புனர்பூசம்ல 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மிதுனராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுன ராசிக்காரங்க பாருங்களேன், இந்த 3 நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித தடைகளுமே நீங்கணும், தொட்டது தொடங்கணும், நினச்ச காரியம் எல்லாம் சிறப்பாக வெற்றி பெற்று தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடை அவசியமாக செய்யணுங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு துலாம் ராசி 5ஆம் இடம் அதிபதியாக வராது. அந்த திசையில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் அல்லது காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்கணும். குறிப்பாக பாருங்கள், பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காவல் தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், முருகன் சம்மந்தப்பட்ட கடவுள் வந்து குலதெய்வமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு பழனி முருகன் போன்ற முருகன் கோவிலில் அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியிருப்பாங்க பாருங்கள், அம்மன், ஐயனார் போன்ற காவல் தெய்வத்தை. இந்த மாதிரியான தெய்வ வழிபாடை குலதெய்வம் தெரிஞ்சவங்க போய் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்யலாம். தெரியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி
வழிபாடு செய்கிறது நல்லது. எந்த கிழமையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடை சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வருதில்ல, அன்றைய தினங்களில் இந்த மிதுன ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது கூடுதலான பலன்களை ஏற்படுத்தும். முறையான குலதெய்வ வழிபாடு செஞ்சால் தொழிலையுமே சிறப்பான முன்னேற்றத்தையும் குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களோட தீராத பிரச்சனைக்குமே நீங்கள் எளிய முறையில் தீர்வையும் பெற முடியும். குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் பெயர் இடம் தெரிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நேரில் போய் இப்போ சொன்னோம் இல்லையா, அமாவாசை பௌர்ணமி சனிக்கிழமையில் போய் வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணி பொங்கல் வச்சு சிறப்பு வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் போதுங்க, தொட்டது தொலங்க நினச்சது நடக்கும். இந்த மிதுன ராசிக்கு பாருங்கள், இந்த வருடம் நிறைய கிரக அமைப்புகள் மாற்றம் நடக்க போகுது. அந்த அமைப்புகளால் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். தைரிய வீரியக்காரகன் உங்களுக்கு புதன், இவர் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறாரு. மிதுன ராசி புத்தி சாதுரியம் கொண்டவங்கன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா புதனை ராசிநாதனாக கொண்டவங்க, செவ்வாய் நட்சத்திர அதிபதியாக கொண்டவங்க தான். மிருகசீரிடம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும், செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும், எதிர்பார்த்த வரவை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. முயற்சிகள் பெரும்பாலும் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்குது. வேலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. வாழ்க்கையில் யோகத்தை உண்டாக்கக்கூடிய நிலை இப்போ உண்டாகுதுன்னு கூட சொல்லலாம். 3, 4ஆம் பாதத்தினருக்கெல்லாம் ஜென்ம குரு சஞ்சாரம், குடும்பத்தை விட்டு வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலை வரலாம். மனதில் தேவையான ஒரு உத்வேகம் பிறக்கும். குருவின் பார்வையெல்லாம் என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, குரு சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவுமே பலம் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2ஆம் பாகத்தில் இருக்கிறவங்களுக்கு 6, 8, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இந்த வருடம் உண்டாகுது. இது வரைக்கும் இருந்த மந்த நிலை பாருங்கள் இந்த வருஷம் உங்களை விட்டு நீங்கும். மனதில் இருந்த பயமும் உங்களை விட்டு விலகும். உடல்நிலையில் சங்கடம் இருந்துச்சுன்னா அந்த சங்கடம் தீரும். வந்த நோய் நொடி, இந்த தொழில் பிரச்சனை, வேலையில் இருந்த எதிர்ப்பு, மறைமுக தொல்லை, இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் கிடைக்கிது. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனை இப்போ உங்களை விட்டு தீருதுன்னு கூட சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதே போல் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கெல்லாம் 5, 7, 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை உண்டாகுது. உங்களுக்கு பாருங்களேன், குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும். அதே போல் ரத்த உறவுகளுக்குள் பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. சொத்து விவகாரங்களுமே இந்த வருஷம் முடிவுக்கு வந்துடும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு மனமாலை ஏறும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் கூட பாருங்கள், அந்த கருத்து வேறுபாடு உங்களை விட்டு மறையுது. கூட்டு தொழிலுமே நல்ல ஒரு லாபத்தையும், புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் கனவு நனவாகும் பாருங்கள். சனி பகவான் சஞ்சாரம் பொறுத்த வரைக்கும் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஜீவனஸ்தான சனியால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. நெருக்கடியும் இருக்கும். செய்யாத தவறுக்கு பதில் சொல்லும் சூழல் வரலாம். செஞ்சு வரும் தொழிலில் தடை தாமதம் வரலாம். முதலீட்டு கேட்ட லாபம் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு மன உளைச்சல் ஏற்படும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போ பாருங்கள், வருமானத்தில் இது வரைக்கும் தடை ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த தடை உங்களை விட்டு விலகுது. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குது. வேலை பார்க்குற இடத்துலையும் நிம்மதி இருக்கும். உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பையும் நல்ல ஒரு லாபம் நிறைந்ததாகவும் இருக்கும். நினைச்ச செயல்கள் நினைச்சபடி நடந்து முடியும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். பம்பு வழக்குமே முடிவுக்கு வரும். உடல்நல நல்ல ஒரு சீராக மாறும் வாய்ப்பு இருக்குது. வருமானம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இட சனியால் உங்களுக்கு வேலை, தொழில் பிரச்சனை, வருமான குறைவு, போராட்டம், முன்னேற்றத்தில் இருந்த தடை, இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வுக்கு வரும்னு சொல்லலாம். பிரச்சனை தீரும், வருமான குறைவு நீங்கும், வாழ்க்கையில் இருந்த போராட்டம் குறையும். ஏன்னா முன்னேறுவதற்கு பாடாப்பட்ட நீங்கள் அந்த நிறைய பிரச்சனையால் தவிச்சு நீங்கள் முழுமையாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளிவர போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் பாருங்களேன், கோபத்தை மட்டும் பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். அதே போல் புதனார் நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும்.
மிதுன ராசிக்காரங்க மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜோதிட கணிப்பால் ஜாதக அமைப்பால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் கண்டுபிடிக்க முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.